கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர கடிதம். எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பெற குடும்ப வருமான உச்சவரம்பை ரூபாய் 2.5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு வருமான உச்சவரம்பை மத்திய அரசு 8 லட்சமாக மாற்றி அமைத்துள்ளதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்க வகை செய்யும் சிஎம்மின் திறனாய்வு தேர்வுக்கு டிசம்பர் 10 முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வானவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் கல்வி ஆண்டில் 10,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். மேல விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கியூட் தேர்வு முறையில் மாற்றம். கியூட் தேர்வு நடைமுறையை மாற்றியுள்ளதாக யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் அறிவித்துள்ளார். அதன்படி அடுத்த ஆண்டு முதல் 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவில் படித்திருந்தாலும் விரும்பிய பாடத்திற்கு தேர்வு எழுதலாம். தேர்வுக்கான பாடங்கள் 63 37 குறைக்கப்பட்டுள்ளன. ஹைபிரிட் முறை தேர்வு நடத்துவதில் சிக்கல்கள் உள்ள காரணத்தால் இனி கணினி வழியில் மட்டுமே கியூட் தேர்வு நடைபெறும் என அறிவித்துள்ளனர். யுபிஎஸ்சி மாதிரி ஆளுமை தேர்வு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு. யுபிஎஸ்சி பயிற்சி மையத்தில் மாதிரி ஆளுமை தேர்வில் பங்கு பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 18 முதல் 20ஆம் தேதி வரை இந்த மாதிரி ஆளுமை தேர்வுகள் நடைபெற உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.civilservicecoaching.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. நெய்வேலியில் அமைந்துள்ள என்எல்சி இந்தியா லிமிடெடில் 7 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளன. இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் ஆனது. இந்த வாய்ப்பிற்கான பதவி, சம்பளம், வயது வரம்பு, கல்வி தகுதி விண்ணப்பதாரர்கள் என்எல்சி இந்தியா லிமிடெட் என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.